ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா மல்லியம்மா வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து மல்லியம்மா வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வெண்பா கூட்டி வந்து கிளம்பி போகிறாங்க. ரூம் வந்து வெளியே வந்து லாக் போட்டி வச்சுக்கிறத வந்து பார்த்துறாங்க. அந்த ராஜேஸ்வரி தாங்க இந்த வேலையை வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லியம்மா வந்து எதுக்காக வந்து உள்ளே இருக்காங்க, வெளியே வந்து யார் லாக் போட்டு போகிறாங்க அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு அந்த லாக்கை வந்து திறந்துட்டு போனால் பார்த்திங்கன்னா என்ன உள்ளே வந்து இவ்வளோ குளிருதே, மல்லியம்மா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து போய் பார்த்தா மல்லி பார்த்திங்கன்னா கூனி குறியின் குளூர்லேருந்து நடுங்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா மல்லியம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு தெரில வெண்பா, யாரும் அந்த ஏசியை வந்து ஃபுல்லாக வந்து ஆனில் வச்சுட்டு அந்த ரூம் கதவை வந்து சாத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னால் வந்து ரூமை விட்டு வெளியே வர முடியல. நானும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு பார்த்து யார் காதலே விழலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி சரிம்மா வாங்க அப்படின்ட்டு ஒரு பெட்ஷீட்டை எடுத்து நம்ம மல்லிகிட்ட வந்து கொடுத்து வெளியே வந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து மல்லியை கூப்பிட்டு வந்தது இந்த ராஜேஸ்வரி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து சமைக்கட்டுலேருந்து வந்துடுறாங்க. வெளியே வர்றதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த குட்டி வாண்டு வந்து இந்த மல்லியை வந்து காப்பாற்றிருச்சு, இந்த நேரத்தில் இதுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு இந்த சனியை முடிச்சதால் வந்து இப்படி வந்து இந்த மல்லி வந்து பொழைச்சிக்கிட்டாலே, இல்லைனா அவளுக்கு வந்து நாளைக்கு காலையிலே வந்து பாடம் கட்டியிருப்பேனே, ஒரு முடிவு கட்டியிருப்பேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி வந்து மனசுள்ள நினச்சிக்கிட்டு உடனே பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பக்கம் நான் வந்து போய் வந்து நெடுகிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து என்ன வெண்பா, நீ வந்து எப்படி இந்த டைமில் வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு வரணும்னு உனக்கு வந்து தோணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு என்ன தெரியல, மல்லியம்மா உங்களை வந்து பார்க்கணுன்னு வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்து ரூம் வந்து வெளியே லாக் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து குளூரில் நடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதாங்க ஒரு தாய் பாசம், ஒரு புள்ள பாசன்றது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இது வெண்பா இன்னும் என்ன பண்ணுற, தூங்காத, இவக்கிட்ட வந்து என்ன உனக்கு வந்து பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் தானே மல்லியம்மா ரூமில் வந்து ஏசியோட கூலிங் வந்து அதிகரிச்சிட்டும் அதே சமயத்தில் ரூமை வந்து வெளியே வந்து லாக் போட்டு வந்திருக்கேன். இந்த விஷயத்தை இப்பயே வந்து டாடா கட்டினா வந்து சொல்லலாம், நீங்கள் அவ்வளோதான் ஒழுங்கு மரியாதையை வந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லிக்குடியே பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து சோஃபா மேலே வந்து படுத்துட்டு வந்து தூங்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடு இதெல்லாம் தான் நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.